பேபிஸ்க்கு நான்வெஜ் ஃபஸ்ட்டு கொடுக்குறப்போ நான் வந்து சிக்கன் சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அரை தக்காளி பழம் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கவும் கட் பண்ணி சிக்கன் பீசஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெரிய பசங்களாம் சிக்கனை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியும் கொத்தமல்லியும் போட்டு குக்கரை மூடிடலாம். ஒரு 4 விசில் சிம்லேயே வச்சு வேக விட்டுடலாம். அவ்வளோதான், சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ அப்படியே பேபிக்கு ஸ்பூனில் இல்லைனா சங்கில் நீங்கள் கொடுக்கலாம். உப்பு எதுவுமே போடாமல் தான் கொடுக்க போகிறோம். அதுவே என்னோட பையனுக்கு கொடுக்குறக்கு சிக்கன் பீஸ் கொஞ்சம் போட்டு உப்பும் மிளகு பொடியும் சேர்த்து கொடுத்தேன். நல்லா சுடுசோரை நல்லா மசிச்சுட்டு அது கூடவே நீங்கள் சிக்கன் சூப்பும் போட்டுமே அப்படியே பேபிஸ்க்கு ஊட்டலாம். அதுவே கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா சிக்கன் பீசஸையும் சேர்த்து நல்லா மசிச்சு நம்ம ஊட்டலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய். சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக என்னோட பாப்பாவுக்கு சிக்கன் லெக் பீஸ் எப்படி செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, இது கூடவே 4 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மிக்ஸ் அதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூடவே மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு வயசு கம்மியாக இருந்து உப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பச்சை வாசனை போனோடனே நம்ம சிக்கன் லெக் பீஸை சேர்த்து நல்லா கிளறிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா அதில் இருக்கிறதையும் சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம். ஒரு கொதி லைட்டாக வரவும் குக்கர் மூடி வச்சிடலாம். சிம்லேயே நமக்கு ஒரு 4 விசில் வந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் பேபிக்கு. அதில் இருக்க கிரேவி அப்படியே தோசைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு தோசையை பிச்சு லைட்டாக வச்சோன்னா பேபி அவங்களாவே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இதை ஃபிங்கர் ஃபுட்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபுல் லெக் பீஸாக கொடுக்காம வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பிச்சு வச்சு கூட பேபிக்கு ஃபீட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பேபிஸ்க்கு நிறைய ஃபுட்ஸ் கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட பேஜில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய்.